ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான பொரி உருண்டை தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பொரி உருண்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கலாங்க. அளவு கப்பில் 1 கப்பு வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இப்போ நம்ம இதை வந்து வெல்லத்தை நல்லா கரைச்சி பாகு வந்து எடுக்க போகிறோங்க. ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க இது. இப்போ வெல்லமெல்லாம் பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துச்சு. இந்த டைமில் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கப்பில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அடிக்கடி நீங்கள் பாகு வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை. இப்போது நம்ம பாகு பதம் பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது பாகை எடுத்து அந்த தண்ணியில் விட்டு பார்த்தோம்னாக்கா அது வந்து நல்லா பால் மாதிரி உருண்டு வரணுங்க. பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா பால் மாதிரி உருண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுதான் இதுக்கான பதம். இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாகு வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு அகலமான கடாயோ இல்லை வானலோ எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம வடிகட்டி இந்த பாகு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர் பொரி வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு வந்து 1 கப்பு வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துட்டு இப்போ இந்த ஒரு கவரில் இருக்கிற பொரியெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அவ்வளோதான், பாகு பதம் மட்டும் பார்த்தா போதுங்க. மற்ற டைம் அது பாகு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா சீக்கிரமாக நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா அடிக்கடி குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க ரொம்ப வசதியாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட பொரி உருண்டை. இப்போது கையில் வந்து எண்ணெய் இல்லை நெய் வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம பொரி உருண்டை வந்து பிடிச்சிக்கலாங்க. இறுக்கம் கொடுத்து வந்துருச்சுன்னா ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இறுகி வந்துருச்சுன்னா பொரி உருண்டை வந்து பிடிக்க வராது. அப்போ வந்து நீங்கள் அடுப்பில் வந்துட்டு வானலை எடுத்து வச்சு லேசாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் அது நல்லா இறகி வந்ததும் நம்ம மறுபடியும் பொரி உருண்டை வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ எல்லாமே இதே மாதிரி பிடிச்சு எடுத்துன்னுட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக அருமையாக நம்மளோட பொரி உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நாள் நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்